ரிப்போர்ட் கார்டு 10th February க்ளோசிங் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். நிஃப்டி ஆர்எஸ்ஐ இன்னைக்கு 50க்கு கீழே வந்துச்சு. கண்டிப்பாக தட் இஸ் நாட் அ குட் சைன். ஒரு 50க்கு மேலே இருக்கும்போது ஒரு 70க்கு போகிறதுக்கு சான்சஸ் இருக்க மாதிரி இருக்கும். திரும்பி 50 கீழே வந்துருச்சுன்னா we need to wait and see. இனிமேல் அந்த ஒரு ட்ரெண்டு வரைஞ்சி காமிச்சிருப்பேன் மார்னிங் எப்படி மார்க்கெட் சைட்வேஸ்க்குள்ளே இருக்குன்றத. மற்றபடி இன்றைக்கி அடுத்த இதெல்லாம் பார்க்கலாம். பட் இன்றைக்கி மூவிங் ஆவரேஜ் 10 and 20க்கும் கீழே வந்துடுச்சு. ஸோ டெக்னிக்கலி இப்போ ஆஸ் ஆஃப் நோ இன்றைக்கி மார்க்கெட் இறங்கினதால டெக்னிக்கலி ஒரு இட்ஸ் நாட் அ குட் சைன் அப்படின்ற மாதிரி இந்த ஸ்லைட் நமக்கு காமிக்குது. எல்லாமே அதே மாதிரி தான். மூவிங் ஆவரேஜ் 10 வந்து 50 கம்பெனிஸ் வந்து 24 வந்துடுச்சு. தென் 20 மூவிங் ஆவரேஜ் 25 வந்துடுச்சு. மூவிங் ஆவரேஜ் 50 வந்து 16 அபோவ் இருக்குது. 200 17 அண்ட் அபோவ் இருக்குது. ஸோ இதுவும் எல்லாமே அந்த இறங்கினதால நிறைய கம்பெனிஸ் இன்றைக்கி கொஞ்சம் இறங்கியிருக்கு. அதனால் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் கீழே வந்திருக்கு. டெக்னிக்கல் படி அதான் இது இட்ஸ் நாட் அ குட் சைன். தென் வால்யூம் எஃப்ஐஎஸ் சேம் 2463 crores இன்னைக்கு விற்றுருக்குறாங்க. டிஐஎஸ் 1515 crores வாங்கியிருக்காங்க. பட் இந்த ஒரு விஷயம் என்னென்னா இதை கண்டினியூஸாக நம்ம பார்க்கும்போது ஒரு விஷயம் நல்லா தெரியுது. எஃப்ஐஎஸ்க்கு நம்ம ஒரு மாதிரி டிஐஎஸ் கிளியராக லிக்விடிட்டி கொடுத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. இதை கொஞ்சம் வேறு மாதிரி பண்ணி பார்க்கணும். அதாவது எஃப்ஐஎஸ்க்கு ஈஸியாக லிக்விடிட்டி கொடுத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ டிஐஎஸ் ஹெவியாக வந்து செல் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போது எஃப்ஐஎஸ்க்கு அப்போ அந்த ப்ரைஸ் கிடைக்காது. மேபி அதுக்கப்புறம் கொஞ்சம் ஏற்றுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அப்போ அவங்க பையராக மாறுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஆனால் இதெல்லாம் மாஸ் விஷயம் நடந்துட்டுருக்கு. இது என்னுடைய தாட்டை நான் சொல்கிறேன். அந்த மாதிரி ஆச்சுன்னா அவங்களுக்கு அந்த கரெக்டான ப்ரைஸ் கிடைக்காது. அந்த கரெக்டான ப்ரைஸ் கிடைக்கலன்னா அவங்க அப்போது செல் பண்ண மாட்டாங்க. தென் தி ஸ்டார்ட் பையிங். மார்க்கெட்டை மூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இறக்க பார்ப்பாங்க. பட் ஆஸ் ஆஃப் நோ டிஎஸ் முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு லிக்விடிட்டி சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்குது. அவங்களால அவங்க ஜாலியாக விற்றுட்டே இருக்காங்க. பார்க்கலாம் அடுத்த சுச்சுவேஷன்ஸ்லாம் எப்படி இருக்குன்றது. ஓகே, எஃப்என் ஓப்பன் பொசிஷன் இதை நம்ம கண்டினியூஸாக பேசிகிட்டே இருக்கோம். எந்த சைன் கரெக்டாக காமிச்சாலும் இது மட்டும் அதாவது எப்படி தப்பான்னு சொல்ல முடியாது. இது வந்து ஒரு மாதிரி ரியாலிட்டி. அதாவது இதை பற்றி எப்படி சொல்லலாம்னா, ஒரு ப்ராப்பர்ட்டி நீங்கள் வந்து இப்போ யாரையோ தப்பாக சம்பாதிக்கிறாங்க, லஞ்சம் வாங்குறாங்க, அது இது ஏதோ ஒன்று பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க ப்ராப்பர்ட்டி வாங்குறாங்கன்னா கண்டிப்பாக அவங்க ஒரு ஃபேமிலிக்குள்ளே தான் வாங்குறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. நான் க்ளீன் ஸ்லேட்டு, நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னால் கூட ப்ராப்பர்ட்டி வாங்கும்போது மட்டும் அவங்க பேர்லேயோ இல்லை அவங்க க்ளோஸ் சர்க்கிள்லேயோ தான் வாங்க முடியும். ஸோ அப்போ ப்ராப்பர்ட்டி பேரை வந்து நம்ம மாற்ற முடியாது. அந்த மாதிரி ஒருத்தன் 1,00,000 கோடி சொத்து சம்பாதிச்சு வச்சுருந்தானா கூட அதாவது லஞ்சம் என்னென்னமோ வாங்கியிருந்தா கூட அவங்க ப்ராப்பர்ட்டிலாம் பார்த்தா நம்ம கிளியராக கண்டுபிடிச்சிடலாம் அவங்க எந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் பண்ணியிருக்கிறாங்கன்றது. அந்த மாதிரி என்னென்னமோ டெக்னிக்கல்ஸு ஃபண்டமெண்டல்ஸு என்ன காமிச்சாலும் இன்றைக்கி என்ன ரியாலிட்டி அப்படின்றத இந்த பப்ளிக்கை பார்த்தா நம்ம கிளியராக தெரியுது. 333 lakhs எஃப்என்ஓ பொசிஷன்ஸு ஓப்பனில் இருக்காங்க பையில். இன்றைக்கும் பாருங்கள் மார்க்கெட்டு ஓப்பனிங்லேயே தெரிஞ்சிடுச்சு. 9:30க்கு கிளியராக தெரியுது. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஒரு செகண்டு கூட இன்றைக்கி ஒரு மாதிரி புல்லுன்னு காமிக்கவே இல்லை. கால் மட்டும்தான் செல் பண்ணிகிட்டு இருக்காங்க. புட்டு செல் பண்ணுற சுச்சுவேஷன்ஸே இல்லை. அது 9:30லேருந்து எண்ட் ஆஃப் த டே வரைக்கும் நாட் ஈவன் 1 minute புல்லுக்கு ஃபேவராக இல்லை ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு. இவங்க பாருங்கள், ஆனால் 69,000 கான்ட்ராக்ட் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் 69,000 கான்ட்ராக்ட் பை தான் பண்ணியிருக்கிறாங்க. எனிவே இந்த பப்ளிக் இருக்கிறதால இந்த ப்ரோவும் எஃப்ஏஸும் என்ஜாய் பண்ணுறாங்க. பப்ளிக் தலையில் கட்டிட்டு இன்றைக்கி செல் பண்ணி இன்றைக்கி கேஷ் அவங்க கண்டிப்பாக பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் இந்த சைன் இட்ஸ் நாட் அ குட் சைன். மார்க்கெட் இது ஒரு மாதிரி உங்ககிட்டேருந்து இதை வாங்கினா தான் ஆக்சுவலாக புல்லுக்கு நல்லது. ஓகே, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 23,000, 23,100, 23,300 இன்னும் கொஞ்சம் கீழே வந்திருக்கு. அதேமாதிரி ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் 24,000 இன்னும் இருக்குது. ஆனால் அது 10 ரூபா கம்மியாக இருக்கிறதா எடுக்கலை. ஸோ இன்னமும் 23,700, 23,600, 23,800 இருக்குது. ஒரு 23,500லாம் இன்னும் வரவே இல்லை. ஸ்டில் மார்க்கெட் ஒரு அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஆஸ் ஆஃப் நோ நமக்கு காமிக்குது. இந்தியா விக்ஸ் 14.44 இருக்குது. ரொம்ப அதாவது எலெக்ஷன் ரிசல்ட் போது கூட இந்தியா விக்ஸ் சூப்பராக இறங்கியிருந்தது. பட் யூஎஸ்ஏ டேரிஃப் அந்த ட்ரம்ப்பை பார்த்து இந்தியா விக்ஸ் ரொம்ப பயப்படுற மாதிரி சுச்சுவேஷன் இருக்குது. இன்றைக்கி ஒரு ப்ரெடி டீசெண்டாக ஏறி இருக்குது. ஆனாலும் 15க்கு மேலே போல் ஒரு ஃபியர் இருக்குது அப்படின்ற சுச்சுவேஷன்ஸ் கண்டிப்பாக இந்தியா விக்ஸ் இப்போ பார்க்கும்போது இன்னும் இல்லை.
15க்கு மேலே போனால் தான் நம்ம அதை பற்றியே யோசிக்கணும். ஸ்டில் இட்ஸ் இன் 14.44 தான் இருக்குது. நம்ம இது ஃபஸ்ட் வீக் இது ஃபஸ்ட் வீக்குன்றது தப்பாக இது பண்ணியிருக்காங்க. இது ஆக்சுவலி செகண்ட் வீக்கு. நிஃப்டி செகண்ட் வீக்கோட சப்போர்ட் 23,300 இருக்கும்னு எதிர்பார்த்தோம். பட் இன்னைக்கு 23,317 வந்து அங்கேருந்து ஒரு 90 பாயிண்ட்ஸ் பவுன்ஸ் ஆகிடுச்சு. 300லேருந்து பவுன்ஸ் ஆகும்னு எதிர்பார்த்தேன். ஒரு 17 பாயிண்ட்டுக்கு முன்னாடியே பவுன்ஸ் ஆகிருக்கு. பார்க்கலாம் நாளைக்கு இந்த இடம் திரும்பி 300லேருந்து 250 வந்துட்டு பவுன்ஸ் ஆகுதா அப்படின்றது நம்ம பார்க்கலாம். இது மந்த்லி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். நம்மளுடைய வியூ புல் 17 ஆகிடுச்சு, பேர் 34, நியூட்ரல் 9 ஆகிடுச்சு. ஒரு மாதிரி ஒரு லோவர் சைடில் ஆல்மோஸ்ட் நம்ம இது வந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் தான் காமிக்குது. மூவிங் ஃபர்தர் நாளைக்கு எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். நிஃப்டி 23,500க்கு கீழே வந்திருக்கு. அது ரொம்ப இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்டு. 23,500 கீழே இருக்கும்போது நம்ம செல் ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்கணும். 23,500க்கு மேலே இருக்கும்போது பை ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன். இது பக்கத்தில் இருக்கும்போது அது ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிட்டே இருக்கும். இன்றைக்கும் ஒரு ஈவன் அந்த லோ ஒரு ஏற்கனவே போட்ட 23,445 அந்த லோ பிரேக் ஆனதுக்கப்புறம் ஒரு சூப்பர் ஃபால் அங்கேருந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடச்சிருக்கும். பட் எனிவே இது கொஞ்சம் டெக்னிக்கல்ஸ் தெரிஞ்சவங்க இந்த நம்பரை வச்சு நல்லா யூஸ் பண்ணலாம். திரும்ப இதுக்கு மேலே போகும்போது திரும்ப நம்ம பை ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்க்கலாம். ஓகே, டேரிஃப் ஃபியர், அதாவது நம்ம எப்பயுமே ஒரு மார்க்கெட் இறக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அப்போ வந்து பேட் நியூஸ்லாம் ஈக்குவல் டு பேட் நியூஸ் மாதிரி இருக்கும், குட் நியூஸ்லாம் ஈக்குவல் டு பேட் நியூஸ் மாதிரி இருக்கும். அதேமாதிரி மார்க்கெட் ஏறுற மூடில் இருந்ததுன்னா எந்த பேட் நியூஸாக இருந்தாலும் மார்க்கெட் அதை குட் நியூஸாக எடுத்துக்கும், எந்த குட் நியூஸாக இருந்தாலும் குட் நியூஸாக எடுத்துக்கும். ஸோ இதுதான் எப்பயுமே இந்த கான்செப்ட். ஏன்னா 3 கன்சிக்யூட்டிவாக நல்ல நியூஸ் தான் வந்தது. ஒவ்வொரு நல்ல நியூஸ் வரும்போது மார்க்கெட்டை வந்து அந்த ஏறும் போது ஆப்பர்ச்சுனிட்டி டு செல்லுன்ற மாதிரி யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. பிகாஸ் ஆஃப் அந்த டேரிஃப் ஃபியர் ஆஸ் ஆஃப் நவ் மார்க்கெட்டில் போயிட்டு தான் இருக்குது. இன்றைக்கும் அந்த ஸ்டீல் சம்மந்தப்பட்ட சில விஷயங்களுக்கு வந்து யூஎஸ்ஏல 25% ஏற்றலாம் டேரிஃபை அப்படின்ற மாதிரி டிசைட் பண்ணியிருக்கிறாங்க. அதனால தான் இன்றைக்கி நிறையா ஸ்டீல் கம்பெனிஸ்லாம் விழுந்திருக்கும். ஸோ இதுதான் மார்க்கெட்டில் கண்டினியூஸாக நடந்துட்டுருக்கும். இது நம்ம ஏற்கனவே காமிச்சோம். நீங்கள் இந்த இதை பார்த்துருக்கலாம், சார்ட்டோட காமிச்சோம் டெய்லியில். ஸோ இதுதான் இந்த சேம் இந்த ட்ரெண்ட் இந்த சேனலுக்குள்ளே தான் மார்க்கெட் போயிட்டுருக்கு. ஸோ டெக்னிக்கல் படி பார்த்தீங்கன்னா இந்த சுச்சுவேஷன்ஸ் இது வந்து கண்டினியூ ஆகின்னு இருக்கு. ஸோ இதுதான் நம்ம காலையில் காமிச்சிருப்பேன். ஸோ இந்த இடம் ரெசிஸ்டன்ஸாக யூஸ் ஆகிருக்கு. இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே பிரேக் ஆனால் தான் அடுத்தடுத்த லெவல் போகும். ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸ்லேருந்து ஆஸ் ஆஃப் நவ் மார்க்கெட் இஸ் கம்மிங் டவுன். 23,500 கீழேயும் இப்போ வந்திருக்கு. இதை வந்து நம்ம செக் பண்ணணும் எப்படி எந்த மாதிரி இருக்குன்ட்டு. பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஒரு 12th அன்றைக்கி மார்க்கெட் பை ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது, 12th February அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன். ஸோ நாளைக்கு ஒரு நாள் எப்படி இருக்குன்னு சுச்சுவேஷன் பார்த்துட்டு தென் டிசைட் பண்ணலாம். நாளைக்கு 11:30க்கு மேலே மார்க்கெட் அதுக்கப்புறம் எப்படி இருக்குது, டைரெக்ஷன் எப்படி இருக்குன்றதை நீங்கள் டெக்னிக்கல்ஸ் படி பார்த்துட்டு ட்ரேட் பண்ணலாம். பட் ஓவரால் பொசிஷனல் டெய்லி வியூ இந்த ஒரு சேனலுக்குள்ளே தான் மார்க்கெட் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த இது பார்த்தீங்கன்னா நிஃப்டி வேல்யூஷன் 20.82 இருக்குது. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. இது எப்படின்னா ஒரு 27th January பார்த்தீங்கன்னா 20.85 இருந்தது. அன்னைக்கு மார்க்கெட்டோட க்ளோசிங் ஒரு 22,825 ரேஞ்ச் இருந்தது. ஸோ 22,825 இருக்கும்போது வேல்யூவேஷன் 20.85 இருந்தது. இன்னைக்கு மார்க்கெட் ஆல்மோஸ்ட் ஒரு 23,400 ரேஞ்சில் இருக்குது. இப்போ அதை விட வேல்யூவேஷன் கம்மியாக இருக்குது. இட் மீன்ஸ் என்ன அர்த்தம்னா மார்க்கெட் வேல்யூவேஷன் படி 23,800 கீழே போயிடுச்சு, 22,800 கீழே போயிடுச்சு அப்படின்றது தான் அர்த்தம் இதுக்கு. அதாவது 22,800 கீழே மார்க்கெட் போயிடுச்சு, அந்த வேல்யூவேஷனில் இருக்குது. ஆனால் ப்ரைஸ் போகலை, ப்ரைஸ் 22,400 ரேஞ்ச் தான் இருக்குது. ஆனால் வேல்யூவேஷனை பொறுத்த வரைக்கும் அதுக்கு கீழே போன மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 22,750 வேல்யூவேஷன் இருக்கிற மாதிரி இந்த கேல்குலேஷன் சொல்லுது. ஏன்னா அப்போ வந்து மார்க்கெட் விழும்போது 20.85 தான் இருந்தது. இப்போ மார்க்கெட் அது கீழேயே போகல, ஆனால் 20.82 இருக்குது. ஸோ வேல்யூவேஷன் கண்டிப்பாக நிஃப்டி சீப்பாக தான் இருக்குது. நான் திரும்ப சொல்கிறேன், நிஃப்டி தான் இது நம்ம டாப்பிக்லேயே போட்டிருக்கேன், நிஃப்டி பின்னு தான் போட்டிருக்கேன். இதை பற்றி நான் மிட் கேப்பை பற்றி பேசலை, ஸ்மால் கேப்பை பற்றி பேசலை. ஸ்மால் கேப் மிட் கேப் ரொம்ப மார்க்கெட் சரிஞ்சிருக்கு, சில கம்பெனி 30% விழுந்திருக்கு, ஆனாலும் ரொம்ப காஸ்ட்லியாக தான் இருக்குது. ஸ்மால் கேப் மிட் கேப் கண்டிப்பாக காஸ்ட்லியாக தான் இருக்குது. இது நிறைய முறை நான் பதிவு பண்ணியிருக்கேன்.
இது நான் பேசுகிறது இது வெறும் நிஃப்டி பிஇயை மட்டும்தான் பேசுகிறேன். இப்போ நீங்கள் நிஃப்டி பீஸ் வாங்குறீங்கன்னா நான் இது பேசுகிறது உங்களுக்கு கண்டிப்பாக ஒர்த்தாக இருக்கும். கண்டிப்பாக மிட் கேப் ஸ்மால் கேப் வாங்குறவங்க இது நான் வேல்யூவேஷன் கம்மின்னு சொல்கிறத கிடையவே கிடையாது. மிட் கேப் ஸ்மால் கேப் இந்தியன் மார்க்கெட்டில் இன்னும் காஸ்ட்லியாக தான் இருக்குது. இவ்வளோ விழுந்ததுக்கப்புறம் இன்னும் காஸ்ட்லியாக தான் இருக்குது. ஏன்னா அவ்வளோ மேலே ஏறி இருக்குது. ஸோ வேல்யூவேஷனை பற்றி இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. மார்க்கெட் வேல்யூவேஷன் படி 22,750 இருக்குது. ஆனால் ஆக்சுவல் மார்க்கெட் 23,400 இருக்குது. இன்னும் ஃபர்தராக இது 20 பக்கம்லாம் வந்ததுன்னா ரொம்ப ரொம்ப நல்ல வேல்யூவேஷனாக நிஃப்டி மாறிடும். தேங்க்யூ ஸோ மச். திரும்ப இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.